தமிழ்ல எந்த அளவு வந்து ஒரு மொழிப்பற்று உடையவர் அம்மா, அதுல எந்த அளவு ஆழமானவர், எவ்வளவு பெரிய நாலேஜ் உடையவர். சில பேர் வந்து நான் முத்தமிழ் அறிஞர்னு சொல்லிப்பாங்க, சில பேர் வந்து நான் அப்படி இப்படின்னு ஏதாவது மேடைகள்ல வந்து தன்னுடைய திறமையை காட்டிட்டு ஏதாவது எழுதி வச்சதை படிச்சுட்டு அப்படி இப்படின்னு பேசிட்டு அவங்களுடைய சில இதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. அந்த புத்தகங்கள் எல்லாம் வந்து படிக்க முடியாத அளவு நாராசமான புத்தகங்களை எழுதிவிட்டு நான் பெரிய கவிஞர், நான் பெரிய தலைவர் எல்லாம் சொல்லிக் கொண்டவர்களிடையே தமிழ்ல எந்த அளவு புலமை பெற்றவர் அம்மா, எந்த அளவு ஒரு டீப் நாலேஜ் அவங்களுக்கு உண்டுன்றத ஜெயா டிவி மூலமா நியூஸ் ஆங்கரா இருந்ததால அம்மாவுடைய அந்த அறிவுரைகளை கேட்டுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வந்து எனக்கு அமைஞ்சது. என்னுடைய வாழ்நாள்ல நான் மறக்க முடியாத ஒரு பெரிய வரமா நான் கருதுற ஒரு விஷயம். இன்னும் நாங்க படிக்கும்போது அம்மா வந்து அந்த லா எப்படி இருக்கணும், நான் இப்படி உச்சரிக்கணும். ஆமா, இந்த லாக்கும் இருக்க வித்தியாசம், நாக்கும் இருக்க வித்தியாசம், இந்த மாதிரியான ப்ரொனன்சியேஷன். அம்மா ஒரு ஆசிரியையா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதுதான் சொன்னேன். ஒரு ஸ்டூடெண்டா அவங்ககிட்ட இந்த வகையில ஒரு அரசியல் தலைவியா நம்ம பார்த்திருக்கோம், ஒரு சேவை மனப்பான்மை உள்ள தாயா நம்ம பார்த்திருக்கோம், ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் உடைய ஒரு ஃபீனிக்ஸ் பறவையா ஜான் சிரானியா அம்மாவை நம்ம பார்த்திருக்கோம். ஆனா ஒரு ஆசிரியராக அது நம்முடைய தாய்மொழியை வந்து எப்படி நாம இது பண்ணணும், உச்சரிக்கணும் அப்படின்றத வந்து அவங்க கிட்ட இருந்து வாங்கின அந்த நாலேஜ்ன்றது யாருக்கும் கிடைக்க முடியாத ஒரு பெரிய ஆசீர்வாதமா என்னாலதான் அதை பேச முடியும்னு நான் நினைக்கிறேன்.